இதுக்காக வந்து மெயினாக புகார் அளிச்சிருக்குன்னா வந்து இந்த தீண்டாமை அந்த மாதிரி பிரச்சனை வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக வந்து வெளிப்படுத்தேன். பொள்ளாச்சி அருகே செங்குட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பூப்படைந்த 8ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் கடந்த சில நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்ற பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஆனந்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை நெகமம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பள்ளியின் தாளாளர் தங்கவேல் பாண்டியன், உதவி தாளாளர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகியோர் மீது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட மூவரும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பள்ளி மாணவிக்கு நேர்ந்த இச்சம்பவம் கல்வி நிலையங்களில் சமூக நீதிக்கான விழிப்புணர்வை மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளது. நான் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பாங்க. அதாவது வந்துட்டு பொண்ணு வந்து பெரிய பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு வந்து எக்ஸாம் இருக்குது எழுதலாமான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அனுப்பிச்சி விடுங்க, கொண்டு வந்து விட்டுட்டு போங்க, நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தனியாக வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தனியாக உட்கார வச்சு எழுத வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு நாங்களும் வந்து சரி இது தனியானா ஏதோ கிளாஸ் ரூம்குள்ளார ஒரு தனியாகவோ இல்லை ஏதோ பிரின்ஸிபல் ரூமில் அந்த மாதிரின்னு உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு போயிருக்க அப்படியே ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. திங்கக்கிழமை போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனியாக ஸ்கூலோட ஒரு ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. ஸ்டெப்பில் அதுவும் வந்து வாசப்படியில் உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. கால் வழியில் அன்றைக்கி வந்து பொண்ணு வந்து சொல்கிறா அப்படிங்க. இது தெரிஞ்சுட்டு சரி எதுக்கும் புதன்கிழமை ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, எழுத போகிறப்ப வேணால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் மனைவி வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணி அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். சரி போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்க. அப்படி போய் பார்க்குறப்ப பார்த்தா அதே மாதிரி வந்து ஸ்கூலோட ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக உட்கார வச்சு எழுத வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸ்கூல் அவங்களோட கிளாஸ் மிஸ் சொல்லியிருக்காங்க, நீ வேணால் வாப்பா இந்த மாதிரி கிளாஸ்லேயே உட்காந்து என் பக்கத்தில் வேணால் உட்காந்து எழுதிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப வைஸ் பிரின்ஸிபல்னு நினைக்கிறாங்க ஆனந்தி மேடம் இருந்துட்டு, இல்லை வேண்டாம் அது அங்கேயே உட்காந்து எழுதட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதாவது வந்துட்டு ஒருமையில் சொல்லியிருக்கா அப்படிங்க. இது வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து கேட்குறப்ப வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஸ்கூலில் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டில் எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய மனைவி வந்து கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க சைன் பண்ணி கொடுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டு அப்படிங்க. மேடம் வந்தாங்க, வந்து விசாரணை பண்ணாங்க. வந்து காலையிலேருந்து விசாரணை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க ஸ்கூல் நிர்வாகத்து மேலே எந்த தப்பும் இல்லைங்க, இவங்க ஒரு 3 பேருக்கு மேலே மட்டும்தான் பிரச்சனை, அவங்க மேலே மட்டும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நயம் ஸ்டேஷனுக்கு ஆய்வாளர் அம்மாகிட்ட வந்து புகார் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதாவது வந்துட்டுங்க இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக வந்து மெயினாக புகார் அளிச்சிருக்குன்னா வந்து இந்த தீண்டாமை அந்த மாதிரி பிரச்சனை வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதுக்காக நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுன்றதுக்காக வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க, வெளிப்படுத்தியிருக்கேன்.